இந்த செயலுக்கு எந்த தெய்வத்தை நீங்கள் வைப்பீங்க? இது பல தெய்வம் நம்ம நாட்டில் சொல்கிறாங்க. இந்துக்கள் இந்தியாவே எங்கள் இந்து மத நாடுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த புஸ்தகம் எழுதினேன். அது அநேக மக்கள் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியாமல் முடிச்சிட்ருக்குறாங்க, மிரட்டி எழுதுகிறாங்க. இந்த மாதிரி புஸ்தகம் எழுதுனா உன்னை கொண்டுடுவோம் அப்படின்னு. ஒருத்தர் ஃபோனில் சொன்னார், உங்களை கொண்டுடுவோன்னு, சீக்கிரம் செய்ப்பா அப்படின்னு. எனக்கு சீக்கிரமாக போய் சேரணும்னு ஆசையாக இருக்குது, நீ அதை புண்ணிய காரியத்தை செய் அப்படின்னு இமெயிலில் அனுப்புகிறாங்க. அந்த புஸ்தகத்துக்கு ஆங்கிலத்தில் இன்னும் நேர்த்தியாக வந்திருக்கிறது. இப்பொழுது ஆங்கில நூலிலே கொஞ்சம் கூட சேர்த்துருக்குறோம், விஷயம் சேர்த்துருக்குறோம். அப்போது வணங்குவா ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனுஷனை படைத்து பின் குவலயத்தில் தான் உதித்து குருவாய் நின்று சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சந்நியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சீடர்களை வைத்துவிட்டு அகன்ற தளம் சென்றவரை அண்டுவாயே. இதை எந்த தெய்வத்துக்கு ஒப்பிட முடியும்? இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எங்கே? எந்த புராண கதையிலே அல்லது வேதத்திலே இருக்கிறது? ஒரே ஒரு தெய்வத்தை சொல்லக்கூடுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இந்த நிருபத்தை யோவான் எழுதும் பொழுது எழுதுகிறேன் என்று சொல்லாமல் எழுதுகிறோம் என்று சொன்னதினாலே அநேக அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்கள் அனைத்து பேரும் சேர்ந்து இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்களே என்றே நான் எண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் கேட்டது என்ன? கேட்டதும் கண்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டு பார்த்ததுமாயிருக்கிற என்று சொல்லுகிறாரே, கேட்டது என்ன? கேட்டது என்ன? வார்த்தை. இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. பயம் சில பேருக்கு. தப்பாக சொன்னால் பரவாயில்ல, கற்றுக்கொள்கிறது தான் நல்லது. கேட்டது வார்த்தை, கண்டது ஒளி, நோக்கி பார்த்தது அந்த வார்த்தையும் ஒளியுமாகிய இயேசு, தொட்டு பார்த்தது மாம்சத்தில் வந்த இயேசு. ஆக இயேசு கிறிஸ்து தம்மை எப்படி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் இதெல்லாம் நேரில் கேட்டோம், தொட்டு பார்த்தோம். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே நீங்களும் எங்களுடனே கூட ஐக்கியமாயிருக்கும்படி இதை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். சாதாரணமாக நம்ம இந்திய மதங்கள் எல்லாவற்றிலுமே இறைவனை ஒளியாகத்தான் காண்கிறார்கள். ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோதி தரிசனம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை அவர்கள் ஜோதி என்று சமஸ்கிருத வார்த்தையிலே சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? ஒரு புலவர் எழுதுகிறார், 8 திக்கும் எங்கும் ஒன்றாய் முட்டித் ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டிச் சுருட்டி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் வையார், பட்டப்பகலை இரவென்று சொல்லும் பாதகரே என்று சொல்லுகிறார். 8 திக்கு உங்களுக்கு தெரியும், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்மேற்கு, இப்படி சொல்லுவோம். 8 திசை உண்டு. 8 திசையும் எங்கும் ஒன்றாய் முட்டித் ததும்பி முளைத்து ஓங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார், கருத்தில்
வையார். பட்ட பகலை இரவு என்று சொல்லும் பாதகர் கூட்டம் என்று அந்த புலவர் வர்ணித்து சொல்லுகிறார். இது நாம் என்பது என்ன, நிறைய கேட்குறோம், ஆனால் அதை சொல்கிறதில்லை. நான் எப்போதுமே என்னுடைய மெசேஜை நானே திருப்பி திருப்பி கேட்பேன். ஏதாவது தப்பு தான் சொல்லியிருக்கிறோமா, இன்னும் ஏதாவது சேர்த்தா நல்லா இருக்குமா, அப்படி ஒரு இடத்துல கொடுக்குற மெசேஜை பல இடங்களில் பேசும்போது அதில் இன்னும் அதிகமாக கருத்துக்கள் ரிவைஸ் பண்ணலாம், சேர்க்க முடியும். ஆகவே இன்னொரு பக்தன் சொல்கிறார், ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே என்று சொல்லுகிறார். இறைவனை ஜோதி என்றும் சுடர் என்றும் சூழ்ந்து நிற்கும் ஒளிவிளக்கு என்றும் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அகஸ்தியர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமுனிவர் இருந்தார். அகஸ்தியர் ஞானம் 30 என்று அதற்கு பெயர். 30 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் 20ஆம் பாடல் சொல்லுகிறது, முச்சுடரும் ஒன்றாகும் மும்மூர்த்தி அல்ல, மூவருமே ஆழ்வுருவம் ஒன்றே ஆகும். அச்சுதா இவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அனாதியான சச்சிதானந்தனை வணக்கம் செய்து சர்க்குருவின் பாதம் போற்றி எச்சரிக்கை கொண்டு நட அப்பா, எண்ணிலா முக்தி வழி எய்தலாமே என்று சொல்லுகிறார். முக்தின்னு சொன்னால் நம்ம பரலோகம்னு சொல்கிறோம், அவங்க முக்தின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த முக்தி அடையணும், ரட்சிப்பு அடையணும்னு சொன்னாக்க என்ன செய்யணுமா, முச்சுடரும் ஒன்றாகும். 3 சுடர்கள், ஆனால் ஒன்று தான், ஒரு சுடர் தான். நீங்கள் ஒரு லைட்டை கூர்மையாக பார்த்தீங்கன்னா, விசேஷமாக ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து அதை உற்று பாருங்கள், அந்த திரியிலே எழுகிறது ஒரு சுடர், திரியில் எழுயும். அதுக்கு பேர் அடங்கிய சுடர்னு பேர். அதை சுற்றி கொஞ்சம் மஞ்சள் வட்டமாக ஒன்று தெரியும், அது அகன்ற சுடர். அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறதா வெளிச்சம், வியாபக சுடர். ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே, ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளி, அவர் ஒளி அவருடைய மகிமையை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறது. நாம் அந்த மகிமையில் களி கூறுகிறோம். அவரிடத்தில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது என்று வாசிக்கிறோம். எந்த ஒரு பாமாலை எடுத்து பார்த்தாலும் அந்த ஜோதியை பற்றி நிறைய அந்த பாமாலையிலே பாடியிருக்கிறார். அகஸ்தியர் ஞானம் 30 21வது செய்யுள் சொல்லுகிறது, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து பின்னில் குணமான மனுஷனை படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் நின்று சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சந்நியாசி போல் தவத்தை காட்டி நல்லாசி பொழித்து தம் சீடர்களுக்கு அவர்கள் கண்கள் காண மேலே ஏறி சென்றாராம்.